Hi, my dear Bollywood people in the world. அப்புறம் ஜெர்சிக்கு டுக்கு கீழ்ஸ் இளைஞர்களே வாலிய பெண்களே குட் மார்னிங், காலை வணக்கம். இப்போ பார்த்தீங்களா, புரிஞ்சிருக்கோம். ஆமாம் ஆமாம், முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களின் பிறந்த நாள். ஒரு காமெடி என்ன தெரியுங்களா? நான் ஆமாம் ஜனவரி 3, அதாவது 1ஆம் மாதம் 3ஆம் தேதி, ஓகேங்களா? 1ஆம் மாதம் 3ஆம் தேதி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்ச் 1 3ஆம் மாதம், ரைட்டுங்களா? என்ன ஆயிடுச்சுன்னா, நான் ஃபேஸ்புக்கில் இன்றைக்கி நேற்று இல்லை, அது ஒரு 12 வருஷம் நினைக்கிறேன். ரொம்ப நாளாக நான் ஃபேஸ்புக்கில் அக்கௌண்ட் வச்சுன்னுக்கிறேன். இப்போ கூட ஒரு 7000 பேர் என்னமோ ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க. அதை பற்றி நான் பேச வரல. தெரியாதனமாக அங்கே போய் டைப் ஆகிடுச்சிங்க. என்னென்னு டைப் ஆகிடுச்சு, எப்படி டைப் ஆகிருக்கணும் தெரியும். நான் தான் தெரியாமல் பண்ணிட்டுக்கிறேன். அதாவது நல்லா கவனிங்க, 3ஆம் தேதி 1ஆம் மாதம், தட் மீன்ஸ் ஜனவரி மாதம் 3ஆம் தேதி 1963 என்னுடைய பிறந்த நாள், சரிங்களா? இது எப்படியோ அது தவறி, அதாவது 3 அப்படின்ற இடத்துல 1ன்ற மாதிரியும், அதாவது 3ஆம் தேதிங்க அங்கே 1ஆம் தேதி ஆகிப்போச்சு. 1ஆம் மாதங்க அங்கே 3ஆம் மாதம் ஆகிப்போச்சு. ஸோ இப்போ கூட ஃபேஸ்புக்கில் எனக்கு பர்த்டே போட்டிருக்கானுங்க. காமெடிங்க இது. அதுக்கு தான் நான் அந்த சோஷியல் மீடியாவை எல்லாமே குப்பை தொட்டி சொல்லுறது. எல்லாம் மொத்தம் உலகத்தில் இருக்கிற எல்லா சோஷியல் மீடியாவும் உலகத்தில் இருக்கிற பெரிய குப்பை தொட்டி அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அதுக்கு வீடியோ போடுவேன். பொதுவாக என்னை பொறுத்த வரைக்கும் சோஷியல் மீடியாக்கள் குப்பை தொட்டி, மாபெரும் குப்பை தொட்டி. அந்த குப்பை தொட்டியில் ஜான் பாஸ்கோ அவருடைய குப்பைகளை அதை பேசுகிறோம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி குப்பைகளை கொட்டுறது என்னுடைய ஒரு வழக்கம். நீ பார்த்தா பாரு, பார்க்காம போ, எனக்கு அது பற்றிலாம் அவசியம் கிடையாது. எனக்கு வீடியோ போடணும், அவ்வளோதான். நீ பார்க்குறியா பார்க்க போனால் ஒரு 20 பேர் தான் என் வீடியோ தொடர்ந்து இப்போ வரைக்கும் பார்க்குறாங்க. நான் நினச்சப்போ, உலகத்தில் 800 கோடி பேர் இருக்கிறாங்க. நம்ம ஒரு மிகப்பெரிய குப்பை தொட்டியில் குப்பையை கொட்டுறோம். அது ஒரு 20 பேர் தான்ப்பா அதை எடுத்துக்கிறாங்க. அப்படி நான் பார்க்கும்பொழுது யோசிக்கும்போது 800 கோடி பேரில் ஒரு 20 பேர் தான் இந்த குப்பை தொட்டிகளை ஜான் பாஸ்கோ என்கின்ற அந்த என்னது வைரத்தை எடுத்து பார்க்கிறார்கள். மீதி எல்லாம் அதாவது சந்தை பொருள். சந்தையில் எப்படிப்பா பொல்லாதது இல்லாதது ஏமாற்றி விற்பான் இல்லையா? ஆமாம், சந்தைக்கு வந்த கிளி தான். ரைட்டு, ஓகே. இங்கே 2:46 ஆயிடுச்சு. வேறு இன்னும் ஒரு 2-3 ஷார்ட்ஸ் போட்டு லென்த்தி வீடியோ ஒன்று இருக்குது. ஹாய், குட் மார்னிங் மை டியர் போர்வுட் பீப்புள்ஸ் இந்த பால் தான் என்சிகேஜ் டுகேஜர்ஸ் இளைஞர்களே வாலிப பெண்களே. நான் எப்போவுமே ஏதாவது பழமொழியோ சம் மோட்டிவேஷன் விஷயம் பேசிவிட்டு அப்புறம் நான் கலாய்ப்பேன். அது என் வழக்கம், என் பிறவி அப்படித்தான். அதனால் ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் பார்த்துட்டு அப்புறமா நான் கலாய்க்கிறேன். ஓகேங்களா? 112 நாடுகள். அமெரிக்க ஜனாதிபதியாக பராக் ஒபாமா பதவி வகித்த காலகட்டத்தில் 2009ஆம் ஆண்டு முதல் 2013ஆம் ஆண்டு வரை அமெரிக்க வெளியுறவு செயலாளராக ஹிலாரி கிளின்டன் 112 நாடுகளுக்கு சென்றார். ஹிலாரி கிளின்டன் யார் தெரியுதா உங்களுக்கு? கிளின்டன் யார்? ஜனாதிபதியாக இருந்தவர், அவங்களுடைய ஒரு மனைவி. யார்? ஒபாமா. அவர் பிரசிடெண்ட்டாக இருந்தாலும் அப்போது அமெரிக்க ஜனாதிபதியாக பராக் ஒபாமா பதவி வகித்த காலகட்டத்தில், அதாவது 2009ஆம் ஆண்டு முதல் 2013ஆம் ஆண்டு வரை அமெரிக்க வெளியுறவு செயலாளராக ஹிலாரி கிளின்டன் 112 நாடுகளுக்கு சென்றார். இவரை போல் வேறு எந்த வெளியுறவு செயலாளரும் அதிக நாடுகளுக்கு பயணம் செய்தது இல்லை. அதனால் அமெரிக்க வரலாற்றிலேயே அதிக நாடுகளுக்கு பயணம் செய்த வெளியுறவு செயலாளர் என்ற சாதனையை ஹிலாரி கிளின்டன் படைத்து உள்ளார். இதற்கு முன்பு அமெரிக்க வெளியுறவு செயலாளராக மேட்லைன் ஆல்பிரைட் 98 நாடுகளுக்கு சென்றது குறிப்பிடத்தக்கது. 200 நாடுகள் என்று நாம் சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி. இப்போ நம்ம கலாய்க்கிற விஷயத்துக்கு வந்துடும், ஓகேவா? அது நியூஸு. இது ஆமாம், பேஸ்மெண்ட்டையே கலைக்கிற விஷயம் இது. இப்போ நம்ம இவர் இருக்கிறார் இல்லைங்களா, இந்திய பிரதமர் நரேந்திர மோடி. அதாங்க 4 லட்ச ரூபா 5 லட்ச ரூபாய்க்கெலாம் ட்ரெஸ் போடுவார். அது 4 லட்ச ரூபா 5 லட்ச ரூபாங்க.
ஆமாம், இதை பாருங்க, நம்ம தமிழ்நாட்டின் முதல் அமைச்சர் பார்த்தீங்களா, ஒரு பக்கங்க விளம்பரம், ஒரு பக்கம் விளம்பரங்க. இது எத்தனை கோடி ரூபா கொடுக்கணும்னு தெரியுமா தினத்தந்தி பேப்பருக்கு? இப்படிதான் தினத்தந்தி பேப்பர் வாழற தமிழ்நாடு. ஆமாம், முதல் அமைச்சர் அவர்கள் கொடுக்க செய்திகள், அதான் நியூஸ். அவங்க விளம்பரம், அவங்க ஃபோட்டோ ஷூட் எல்லாத்தையும் போடுறாங்க இல்லைங்க, போடுறாங்களா இல்லையாங்க? அதாங்க, யார் வீட்டு படங்க? நம்ம வீட்டு படங்க. கோடானு ஒரு 10 கோடி ரூபா அப்படின்னு ஒரு சும்மா சும்மா அப்படிலாம் நம்ம பணத்தெல்லாம் விளம்பரத்துக்கு செலவழிக்கிறாங்க. பாவம், தினத்தந்தி எப்படியோ வாழறது விளம்பரத்தை வச்சு தான் அது வாழணும். ஏன் அந்த பத்திரிக்கை வாங்கி படிக்கலாம்? இப்படி தான் போகுது. ஹாய் மை டியர் பொலிவுட் பீப்புள்ஸ், இது வாழ்ந்து குட் மார்னிங். ஜெசிகே 2K கிட்ஸ் உங்களுக்கு தான். சரி, இது ஒரு செய்தி இருக்குது. அப்புறம் பார்த்தீங்களா எல்லாம் விளம்பரம் தான். ஆட்கள் தேவைன்னு சொல்லி போட்டுருப்பான். விடாத, கொண்டு போய் இங்கே விற்றுடுவான். ரெண்டாவதுல இதெல்லாம் போடுவானுங்க ஃபார்மாலிட்டிக்கு. நீ அங்கே போனால் வேலைகளெல்லாம் ஒரு மயிரும் கொடுக்க மாட்டான். ஆமாம், ஃபீஸ் ஏதாவது கட்டு, வேலை வாங்கி கொடுக்குறேன்னுவான். எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸரை விட கேவலமானது எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் ஒன்று இருந்தது. அது இருக்கா இப்போ? ஏன்னா நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது வேலை வேணும்னு போயிட்டு பதிவு பண்ணேன். இன்ன வரைக்கும் எனக்கு வேலைலாம் போட்டு கொடுக்கலைங்க. அதுக்கு பேர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸாக இருக்கா என்னம்மா எனக்கு தெரியாது. எனக்கு இப்போ 63 வயசு. அந்த கர்மத்தை விடு. இப்போ இருக்கிறதெல்லாம் அந்த விளம்பரங்கள் இதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் பாவம் இந்த பேப்பர்கார் வாழறார். இங்கெல்லாம் பேப்பர்லாம் 1 லட்சம் விற்பனைன்னு போடுவாங்க. தினத்தந்தி பேப்பர் ஒரு நாளைக்கு 1 லட்சம் விற்பனைன்னு போடுவாங்க. 10 பேர் ஒரு ஊரில் 10 கடை இருக்கும். 25 பேப்பர் போகலாம். அப்போ 234 தொகுதிகளா தமிழ்நாட்டில்? ஒரு தொகுதியிலேயே ஒரு 10 பேப்பர் கடை இருக்கும். 25 பேப்பர் போடுவான். அப்படி பார்க்க போனால் ஒரு 100 பேப்பர் போடுவான். ஆமாம், 200 ஓடுது. எவ்வளோ தொகுதியா? 234. அப்படியே இன்ட்டு போட்டு ஒரு 10 போட்டு கூட்டிக்கா, அவ்வளோதான். மற்றபடி இந்த பேப்பர் எல்லாம் விளம்பரத்தில் வாழ்கிறது. செலிபிரிட்டிங்க இருக்கிறான் பார், நடிகை. ஆமாம், மூக்குத்திக்கு ஜாக்கெட்டுக்கு உள்ளே போட்டுக்கிறா பார் பாடி, இதுக்கெல்லாம் விளம்பரம் கொடுப்பாளுங்க. அந்த மாதிரி சினிமா செய்தி எல்லாமே விளம்பரம், எல்லாமே காசு. நீ செத்து போனியா அதை பற்றி அதில் போடணுமா காசு. அதனால தான் இந்த பத்திரிகைகள்லாம் வாழ்கிறது. செய்திகள் ஆளுக்காக அல்ல. ஒரு செய்தி பத்திரிகை ஒன்று இருந்தது, குராக்கோட்டைல்னு பேர். ரஷ்யன் பத்திரிகை இருக்கா இல்லையா நமக்கு இப்போ தெரியாது. உண்மையை தவிர அவங்க வேறு எதுவும் போட மாட்டாங்க. விளம்பரம்லாம் வரவே வராது. செய்தி எங்கெல்லாம் என்ன குற்றங்கள், என்ன அட்டூழியங்கள், என்ன முடிச்சு, யார் முடிச்சு அவுத்தான், எல்லா நியூஸும் வரும். உயிருக்கு பயப்படாமல் செய்திகளை முந்தி தருபவன் நல்ல ஒரு ஜேர்னலிஸ்ட்டு. இங்கே அப்படிப்பட்டவங்களாம் எவன் இல்லை. காலையில் இன்னைக்கு விட்டு சப்பான் அதப்பா பிரைம் மீடியாலாம் சொல்கிறானே, எல்லாம் நியூஸ் வாசிக்கிறானே, அதான் திருட்டுறாசுகள். இவர்கள் எல்லாம் அழியும் காலம் இந்த காலம். பார்த்தியா ஈரான் என்ன நடக்குதுன்னு? இப்போது இஸ்ரேல் கூட சேர்ந்து அமெரிக்காவும் சேர்ந்து ஈரானை பதம் பார்க்கிறது. ஈரான் அது என்னமோ அவர் இறந்துட்டாரா என்னன்னு தெரியல. அப்புறமா நியூஸ் பார்த்து சொல்கிறேன். யார்? அயதுல்லா கொமைனியா? அவங்களாம் அதெல்லாம் நான் சொல்லணுன்னே ஏகப்பட்டது சொல்லிவிடுவேன். சரி வேணாம், எனக்கு தெரியும் 40 வருட காலமாக இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் என்ன பகை. அமெரிக்கா ஏன் தலையிட்டு இந்த விஷயத்தெல்லாம் பண்ணுது எனக்கு தெரியும். உனக்கு தெரியுமா? தெரியாதுல்ல? தெரியாதுன்னாப்பா. ஹாய் மை டியர் பொலிவுட் பீப்புள்ஸ் இன் தி வேர்ல்ட், குட் மார்னிங். சிகே பாருங்க, ஒரு செய்தி ஒன்று இருக்குது. இதோ இந்த இடத்துல இருக்குது, படிக்கிறேன் கேளுங்க. இது என்னன்னு கேட்டிங்கனாக்கா, தென்காசி, ஸ்ரீவில்லிபுத்தூர், மதுரை உள்ளிட்ட 14 வன பகுதியில் அந்நிய மரங்கள் 100% அகற்றப்பட்டு விட்டது ஹைகோர்ட்டில் அரசு விளக்கமாக. சரி, இந்த அந்நிய மரங்கள் என்றால் என்ன அப்படின்னா, ஒன்ஸ் அப்பான் அ டைம், அதாவது ரொம்ப நாளுக்கு முன்னால், சுதந்திரம் கிடைப்பதற்கு முன்பு ஆங்கிலேயர்கள் ஆட்சி புரிந்து கொண்டிருந்தார்கள் இல்லையா, அதற்கு முன்புன்னு கூட ஆமாம் சென்னையெல்லாம் பார்த்தா ஏரி தான், டோட்டலி ஏரி. எங்குமே எல்லாமே ஏரி தான். இப்போ குளம் குட்டை கிட்ட அப்படி தான் இருந்தது. எல்ஐசி பில்டிங் தான் என்னமோ முதல் பில்டிங் அப்படின்றாங்க, அதை விட்டுட்டு நான் அதுக்கு போக வரல. ஸோ இந்த அந்நிய மரங்கள் என்றால் என்னென்னா, அப்போ ஏதோ ஹெலிகாப்டரோ ஏதோ இந்த விதைகள் இருக்குது இல்லையா, கருவேல மரம் என்று நான் நினைக்கிறேன், சரியா எனக்கு தெரியல. இது மேலே ஹெலிகாப்டர் தான் போல இருக்குது, ஃபுல்லாக தூவியிருக்காங்க. தமிழ்நாடு பூரா, இந்தியா பூரா இது போல் இந்த கருவேல மரங்கள்
இது வந்து அந்த காலத்தில் அடுப்பு தானேப்பா, விறகு அடுப்பு தானே. சரி, விறகுக்கு அடுப்புக்கு அது பயன்படும் என்ற முறையில் வந்து அது ஃபுல்லாக தூவியிருக்காங்க. அந்த மரம் வந்து இன்றைக்கும் அந்த பக்கம்லாம் இன்னும் இருக்குது. அது டோட்டலாக அழிச்சு ஆகணும். ஏன்னா அது விஷத்தன்மை கொண்டது. பயிர்கள் பக்கத்துலலாம் அந்த கருவேல மரங்கள் அருகில் வந்து பயிர்களாக செய்ய முடியாது. அதை வந்து இந்த கறி துண்டு எல்லாம் வந்து இந்த அயன் பாக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்கல்ல, அது உள்ள கறி போடுறாங்கல்ல. அப்புறம் இந்த டீ கடைகள்லாம் முன்னெல்லாம் அந்த பைலர் சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இந்த கறி துண்டுகளில் தான் அந்த வாட்டர் ஆனது வந்து ஹீட் ஆகும். ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்கு அந்த காலத்துக்கு கறி துண்டுகள் தேவை. நிலக்கரியெல்லாம் தேவையில்ல, அது மாதிரி விஷயம் இல்லை. நிலக்கரி மாதிரி கறி துண்டும் தேவைன்னா அதை தூக்குனாவாங்க. அது அப்புறம் அவங்க ஆட்சி விட்டு போயிட்டாங்க. அதை வெட்டுவதற்கு அகற்றுவதற்கு அன்றிலிருந்து இன்று வரை மத்திய அரசாங்கமே என்னமோ காசெல்லாம் ஒதுக்குது. ஆனால் இவங்க அந்த மரத்தை ஒதுக்கலப்பா, வெட்டலை. இவங்க சும்மா எல்லாம் பட்டியம் நல்லா நாக்கு நல்லா துண்ணு வெட்டுன்னு வெட்டிட்டாங்க. இதுதான் உண்மை. அந்நிய மரங்கள் எல்லாம் அப்படியே அது எப்பயோ அழிக்க வேணும். அதை அழிச்சாதான் அங்கே பயிர்கள்லாம் செய்ய முடியும். அதெல்லாம் யாரும் செய்யவும் மாட்டாங்க. ஏப்பா, கையேந்தி போகல 10 ரூபா கொடுத்து ஒரு இட்லி வாங்க முடியல பாவம் நம்ம போலீஸ்காரங்களுக்கு. ஒரு 10 ரூபா கொடுத்து வாங்கிட்டோம்னா என்ன பாவம் தானே. அவன் ரோட்டில் கடை வச்சுன்னுக்கிறான். அங்கே போய் 4 இட்லி கொடுன்னு கேட்குறான். கொடுக்கலன்னா எட்டி காடையை உதைக்கிறான். நம்ம போய் வீடியோ எடுத்து போடலான்னா நம்மளை வந்து அடிக்க வரான். இப்படி இருக்குது. என் கேமரா 2 கேமரா பிடிக்கிட்டு போட்டானுங்க. இந்த மாதிரி லஞ்சம் வாங்குறவங்க ஊழல் பண்ணுறவங்க எல்லாம் நான் வீடியோலாம் எடுத்து போட்டேன் ஆரம்ப காலங்களில். இப்போ இல்லை, கேமராவும் இல்லை, ஒன்றும் இல்லை. மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா. மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா. வாழ்க்கை என்னால் ஆயிரம் இருக்கும், வாசல்தோறும் வேதனை இருக்கும். வாழ்க்கை என்னால் ஆயிரம் இருக்கும், வாசல்தோறும் வேதனை இருக்கும். துன்பம் எது வந்தாலும் உன்னுக்கு நிம்மதி தேடு. உன்னை நினைத்து நிம்மதி தேடு. எதையும் தாங்கும் இதயம் நின்றோர் இறுதி வரைக்கும் அமைதி நிலவும். மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா. மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா.
நல்ல வெறித்தனமா வெறித்தனமா. பத்தல, இன்னும் பத்தல பத்தல. பத்தல, வெறி 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 வெறியாட்டம்.